நெல்லை தென்காசி 4 வழிச்சாலை சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். பேசுவோம். சுந்தர மகேஷ், 4 வழிச்சாலை சுங்கச்சாவடி அமைக்க மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? மக்கள் தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆனந்தி, அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி இடையே 4 வழிச்சாலை பணிகளானது கடந்த 1 வருடங்களாக 2 வருடங்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. சுமார் 1400 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு ரோடு செக்டார் ப்ராஜெக்ட் சார்பாக இந்த சாலை அமைப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் சாலை என்பது முழுவதுமாக இன்னும் முடிவடையவில்லை. அதற்குள்ளாக மொத்தமாக இந்த சாலையினுடைய நீளமானது 45 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே உள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது ஆரம்பத்திலிருந்து பழையப்பேட்டையிலிருந்து துவங்கி வரக்கூடிய வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டால் நெல்லையிலிருந்து தென்காசி, அதாவது ஆலங்குளம் பகுதிக்கு வரக்கூடிய வியாபாரிகளும் ஆலங்குளத்திலிருந்து நெல்லைக்கு வியாபாரத்திற்காக பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய விவசாயிகளும் மிகுந்த பாதிப்படைவார்கள் என்று இந்த பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இவர்களுடைய முக்கியமான தேவைகளுக்கு திருநெல்வேலிக்கோ அல்லது தென்காசிக்கோ செல்லக்கூடிய சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் சென்று வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திற்கும், அதாவது ஒவ்வொரு நேரத்திற்குமே பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இதன் காரணமாக அதிகப்படியான இழப்பு விவசாயிகள் மற்றும் வணிகர்களுக்கு ஏற்படும் என்று தெரிவித்து தொடர்ந்து எதிர்ப்பும் புகார்களையும் அளித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று முதல், அதாவது முதற்கட்ட போராட்டமாக இன்று ஆர்ப்பாட்டத்தை துவங்கியுள்ளனர். ஆலங்குளத்தில் முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டு இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.